சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கூட்டணிக்கு இழுத்ததில் வெற்றி பெற்றதாக பெருமைப்பட்ட கொண்டு வைகோ தற்போது அந்த முடிவு குறித்து சுய விமர்சனம் செய்திருக்கிறார். அன்று மக்கள் நல கூட்டணியின் சாதனையாக பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வே இன்று அக்கூட்டணியின் பின்னடைவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பின் அமைதியாக இருந்த மக்கள் நல கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட வித்திட்டது திமுகவின் அனைத்து கட்சி கூட்ட அழைப்பு. திமுகவின் கூட்டத்தில் பங்கேற்க தேவையில்லை என வைகோவும் இடதுசாரிகளும் முடிவெடுக்க அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் திருமாவளவன். இருப்பினும் கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்பால் காவிரி தொடர்பான திமுகவின் கூட்டத்தை புறக்கணிக்கும் முடிவை அவர் எடுக்க நேர்ந்தது. இந்த சலசலப்பு அடங்குவதற்குள் தேர்தல் தான் முடிந்து விட்டதே, இனி ஒருங்கிணைப்பாளர் பதவி எதற்கு என வைகோவுக்கு எதிராக குரல் கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டியது என்பது மக்கள் நல கூட்டணி உருவாக்கிய குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் ஒருங்கிணைப்பாளர். நபரை சுற்றி அல்ல, இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஒட்டித்தான் ஒருங்கிணைப்பு என்பது வர முடியுமே தவிர வேறு முறையில் வர முடியாது என்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டோம். ஆனால் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக வைகோ நீடிப்பதாக கூறினார் திருமாவளவன். கூட்டணிக்கு நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என வைகோவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அந்த பிரச்சனை அன்றைக்கே முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு அதை பற்றி வந்த பேச்சு அளவில்லை. அது அவர் ரங்கராஜன் கருத்தை சொன்னார், அதை மற்றவர்கள் ஏற்கவில்லை. நீங்கள் அதை பற்றி இதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம்னு சொன்னார்கள். அந்த அளவுக்கு மக்கள் நல கூட்டணியாக எடுத்தோம். 3 தொகுதி தேர்தலில் தேமுதிகவுக்கு ஆதரவில்லை என வைகோ கூறியுள்ள நிலையில் தேமுதிகவை ஆதரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுவரையில் தேமுதிக தரப்பிலிருந்து ஆதரவு கேட்டு கடிதம் வரவில்லை. ஆதரவு கேட்டால் பரிசீலிப்போம் என்று ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் தலைவர்கள், குறிப்பாக இடதுசாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஆதரவு கேட்டு கடிதம் எழுதினால் கலந்து பேசி முடிவை அறிவிப்போம். தேமுதிக ஆதரவு கேட்டால் பரிசீலிப்போம் என இடதுசாரி கட்சிகளும் கூறியுள்ளன. இப்படி கருத்து வேறுபாடு நாளுக்கு நாள் முற்றி வரும் சூழலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியது தவறுதான் என வார இதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்தார் வைகோ. அதே நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிறுத்தியதில் தவறில்லை என்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்நிலையில் வைகோவின் நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த். வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல். அவர் எப்பயுமே தினம் ஒரு கருத்து சொல்வார், தினம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். அதனால் அவர் சொல்கிற அத்தனை கருத்துக்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ரியாக்ஷனுக்கு உடனே நாங்கள் ரியாக்ட் பண்ணுற வேணுன்றதும் கிடையாது. கூட்டணி வேணும் அப்படின்னு தேடி வந்ததும் அவர்தான். இன்னைக்கு விமர்சனத்தை வைத்திருப்பதும் அவர்தான். திமுக அதிமுகவுக்கு மாற்று என கூறி உருவான மக்கள் நல கூட்டணியின் தலைவர்களிடையே அதிகரித்து வரும் கருத்து வேறுபாடுகள் அக்கூட்டணியை வலுவிழக்கச் செய்யும் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கணிப்பு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.